Lesson 10 Sardar Vallabhbhai Patel. ஸோ திருட் அதாவது நல்ல உறுதியான, ஏவம் மற்றும், விஷால் பரந்த அதாவது வாஸ்ட், ஷரீர் உடல், கட்டோர் கடுமையான, முக் முத்ரா முகமுத்திரை, அவுர் மற்றும், ஷத்ருகே பிரதி சத்ருன எதிரின்னு அர்த்தம். எதிரிகளை லல்கார் பரி, லல்கார்னா சவால் நிறைந்த, ஆங்கேங் எதிரிகளுக்கே சவால் விடக்கூடிய அந்த கண்கள், ஐசேத்தே இப்படி இருந்தார் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். உன்கே சீனேமே அவருடைய நெஞ்சில், தூஃபான் கி சக்தி புயலை போன்ற ஒரு சக்தி இருந்தது. அவர் புஜாவோங்மேம் தோள்களில், உற்சாகன உற்சாகத்தின், ஃபடுக்கன் துடிப்பு, வே கத்ரே சே டர்த்தே நஹீத்தே வே அவர், கத்ரேன ஆபத்து, ஆபத்தை கண்டு டர்த்தே நஹி பயப்படுவதில்லை. உண்மேம் அவரிடத்தில் அற்புதமான, சங்கடன் சக்தி தி, சங்கடன் சக்தினா சிதறி கிடக்கக்கூடிய சக்திகளை திரட்டும் வலிமை இருந்தது. வே அவர், அப்னே பாரேமேம் தன்னை பற்றி, மௌன் ரஹ்தே மௌனமாக இருந்தார். உன்கா வியக்தித்துவ அவருடைய தனித்தன்மை, அந்நிய நேதாவோங்சே மற்ற தலைவர்களிடம் இருந்து, சர்வதா எப்பொழுதும், அலகுதா தனியாக இருந்தது. வே அவசர்கா உச்சித் அவர் சந்தர்ப்பத்தை, உச்சித்ன சரியாக, உபயோகர்னா உபயோகப்படுத்த, ஜான்தேத்தே அறிந்திருந்தார். வீர்தா வீரம், உன்கி அவருடைய, ஆராத்திய தேவித்தி பூஜிக்கத்தக்க தெய்வமாக இருந்தது. வே சச்சே அர்த்தோங் மேம் அதாவது அவர் உண்மையான, அர்த்தோங் மேம்னா ஒரு பொருளை சொன்னோம்னா, ஐசே யோதா தே யோதான போர் வீரராக இருந்தார். ஜோ ஜுக்னா ஜான்தே ஹி நஹீதே அவருக்கு ஜுக்னான தாழ்ந்து போக, ஜான்தே ஹி நஹீதேன அறிந்திருக்கவே இல்லை. வல்லபாயி பட்டேல் ஊப்பர் சே மேலெழுந்த வாரியாக, ஜித்னே எத்தனை, ரூகே கடூரமான, நிஷ்டுர் இரக்கமற்ற, அவுர் அபிமானி கர்வம் உள்ளவராக, பிரத்தீத் ஹோத்தேத்தே தெரிந்திருந்தாலும், பீத்தர் உள்ளுக்குள், வே அவர், உத்னேஹி அவ்வளவு, சரள் எளிமையாகவும், அவுர்ன மற்றும், கோமல்ன மென்மையான, ஹிருதய கேத்தே இதயம் படைத்தவராக இருந்தார். உன்கே ஹிருதய் மேம் அவருடைய மனதில், மம்தா அன்பு, அவுர் மற்றும், பியார் கி மம்தா பியார் ரெண்டுக்குமே அன்புதான், ஹிலோரேங் அலைகள் அடித்து கொண்டு இருந்தது. அதாவது ஹிலோரேங் மார்த்தி ரஹிதி அப்படின்னா அலை அடித்து கொண்டு இருந்தது. கிசானோங்கி விவசாயிகளுடைய, கரீபி ஏழ்மையை, தேக்கர் பார்த்து, உன்கா அவருடைய, ஹிருதய் மனம், வியாக்குல் ஹோ ஜாத்தாத்தா கவலை அடைந்திருந்தது. வல்லபாய் கா ஜனம் வல்லபாயுடைய பிறப்பு, அக்டோபர் 31, 1875 கோ, குஜராத்தில் உள்ள கேடா ஜில்லாவில் உள்ள கரம்சந்த் அப்படிங்கிற பெயருடைய கிராமத்தில் இருந்தது. அதாவது இந்த கிராமத்தில் பிறந்தார். உன்கே பிதா அவருடைய அப்பா, ஸ்ரீ ஜவேர் பாயி பட்டேல், அப்பா பேரு ஜவேர் பாயி பட்டேல், கிருஷக்ன விவசாயி. உனோங்னே அவர் 1857 கே 1857 ஸ்வாதீன்தா சங்கிராம் மேம் சுதந்திர போராட்டத்தில், புந்தோலெங்கே சாத் அப்படின்னா ஒரு இன மக்களுடன், மில்கர் சேர்ந்து, அங்கிரேஜோங்கே விருத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, லடீத்தி போரிட்டு கொண்டு இருந்தார்.
பி அதாவது வல்லபாய் மீதும் பிதாக்கே தேஸ் பிரேம் அப்பாவுடைய தேசப்பற்று அவுர் மற்றும் வீரதாக்கி வீரத்தினுடைய சாப்ன முத்திரை படின ஏற்பட்டது. மெட்ரிக் கி பரீட்சா மெட்ரிக் பரீட்சை உத்தீர்ண கர்னே கே பாத் தேர்ச்சி பெற்ற பிறகு வல்லபாய்க்கு இச்சா வல்லபாயுடைய ஆசை உச்ச சிக்ஷா பிராப்த கர்னே கி தி உயர்கல்வி பெறுவதாக இருந்தது. கிந்து ஆனால் கர்கி வீட்டினுடைய ஆர்த்திக் ஸ்திதி பொருளாதார நிலை அச்சி ந ஹோனே கே காரன் நன்றாக இல்லாத காரணத்தால் யஹ் விச்சார் இந்த எண்ணத்தை சோட் தியா விட்டுவிட்டார். முக்தாரி சட்ட ஆலோசகர் முக்தார் கி பரீட்சா பரீட்சை உத்தீர்ண கர் தேர்ச்சி பெற்று சன் 19,000 से गोधरा में मेट्रिक की पास उत्तीर्ण करने के बाद मेट्रिक परीक्षை உத்தீர்ணன தேர்ச்சி கர்னே கே பாத் பெற்ற பிறகு வல்லபாய்க்கு இச்சா வல்லபாயுடைய ஆசை உச்ச சிக்ஷா உயர்கல்வி பிராப்த் கர்னே கி தி பெறுவதாக இருந்தது. கிந்து ஆனால் கர்கி வீட்டினுடைய ஆர்த்திக் ஸ்திதி பொருளாதார நிலை அச்சி ந ஹோனே கே காரன் நன்றாக இல்லாத காரணத்தால் யஹ் விச்சார் இந்த எண்ணத்தை சோட் தியா விட்டுவிட்டார். முக்தாரி கி பரீட்சா முக்தாரி கி பரீட்சான சட்ட ஆலோசகர் பரீட்சையில் உத்தீர்ண கர் தேர்ச்சி பெற்று 1900 கோத்ரா மீம் கோத்ராவில் ஃபௌஜ்தாரி கே முக்தமோங் கி அதாவது அடிதடி வழக்கில் பிராக்டிஸ் கர்னே லகே பிராக்டிஸ் செய்ய தொடங்கினார். சீக்கிரஹி விரைவிலேயே உனேங் அவருக்கு பகுத் மிகவும் கியாதி புகழ் மில்கயி கிடைத்துவிட்டது. உனேங் தினோங் அந்நாட்களில் உன்கி பத்னி அவருடைய மனைவி பீமார் ஹோகயி நோய்வாய்ப்பட்டிருந்தார். சர்தார் பட்டேல் உனேங் அவரை ஆப்ரேஷன் கேலியே அதாவது அறுவை சிகிச்சைக்காக மும்பையை மேம் சோடுகர் மும்பையில் விட்டுவிட்டு வக்காலத்து கே காரியமே அந்த வக்கீல் வேலையில் லகுகையே ஈடுபட்டு விட்டார். ஏக் தின் ஒரு நாள் ஜப் எப்பொழுது வே அவர் அதாலத்துமே கோர்ட்டில் ஃபௌஜ்தாரி கே ஏக் முக்தமே கி அதாவது அந்த அடிதடி வழக்கில் பைரவி மே வியஸ்தே வழக்கு நடத்துவதில் ஈடுபட்டு இருந்தாரோ தபி அப்பொழுது உனேங் ஏக் தார் மிலா உனேங்னா அவருக்கு ஏக்னா ஒரு தார்னா தந்தி மிலான கிடைத்தது. உசே படுகர் அதை படித்துவிட்டு உனோங்னே அவர் ஜேபுமே பாக்கெட்டில் ரக்லியா வைத்து கொண்டார். அவுர் மேலும் முக்தமேக்கி பைரவி கர்னே அதாவது வழக்கை நடத்த தொடங்கினார். சப் காம் எல்லா வேலையும் சமாப்துகர் லேனே கே பாத் முடிவடைந்த பிறகுதான் உனோங்னே அவர் மித்ரோங்கோ பத்தாயா நண்பர்களுக்கு சொன்னார். கீன தட் மீனிங் வரும் தார்மே தந்தியில் பத்னிக்கு முருத்யு க சமாச்சார்த்தா அதாவது அந்த தந்தியில் பத்னிக்கு முருத்தினா மனைவியுடைய மரண செய்தி இருந்தது. விபத்தி மே தைரிய ஆபத்தில் தைரியத்தையும் சாகஸ் பனாயே ரக்னேகா சாகஸ்ன தைரியத்தை உண்டாக்கி வைப்பதற்காக இசுசே படுகர் இதைவிட சிறந்த அவுர் மற்றும் கியா உதாகரன் என்ன உதாரணம் ஹோ சக்தாக இருக்க முடியும். பத்னிக்கு மிருத்யுக்கே சமை மனைவியுடைய மிருத்யுன மரணம் சமைன நேரம். வல்லபாய்க்கு ஆயு வல்லபாயுடைய வயது
கேவல் மட்டும் 33 வருஷ கி தி 33 வருடமாக இருந்தது. உன்னோங்னே அவர் ஜீவன் வாழ்நாள் முழுவதும் தூஸ்ரா விவாக் இரண்டாவது திருமணம் நஹி கியா செய்யவில்லை. வல்லபாயி விலாயத் ஜாக்கர் வெளிநாட்டிற்கு சென்று बैरिस्टर की परीक्षा அந்த बैरिस्टर பரீட்சை பாஸ் கர்னேக்கி பாஸ் செய்வதற்கான விருப்பத்தை மன்மே சஞ்சோயே ஹுயேத்தே அதாவது பாஸ் செய்யணுங்கிற அந்த எண்ணம் மனசில் ஏற்பட்டு இருந்தது. இஸ்கேலியே இதற்காக வே அவர் குச் ருப்பியே பி கொஞ்சம் பணமும் ஜமா கர்னே லகேத்தே சேர்க்க தொடங்கி இருந்தார். வே அவர் ஒரு விதேசி கம்பெனி சே வெளிநாட்டு கம்பெனியுடன் பத்திர வியவகார் கடித போக்குவரத்து நடைமுறை கர்ரகேத்தை செய்து கொண்டு இருந்தார். மகாத்மா காந்திஜி கேடே சத்தியாகிரக் கேடே அப்படின்னா உண்மைக்கான உறுதி நடவடிக்கை அப்படின்னு அர்த்தம். சத்தியாகிரகத்தின் பொறுப்பை பார்னா பொறுப்பை வல்லபாய் பட்டேலுடன் தோளில் கந்தோங் பர் டாலான தோளில் வைத்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு அர்த்தம். உன்னோங்னே அவர் குஜராத்துக்கே காவ்மே குஜராத்தில் உள்ள ஒவ்வொரு ஊராக கிராமமாக பைதல் கூம்கர் நடந்து சுற்றி காந்திஜிக்கே சந்தேஷ்கோ காந்திஜியுடைய செய்தியை ஜன் தக் ஒவ்வொரு மக்கள் வரைக்கும் பகுஞ்சாயா அடைய வைத்தார். யஹாசே உன்கே ஜீவன் கி திசா பதல் கயி யஹாங்சே இங்கிருந்து உன்கே ஜீவன் கி அவருடைய வாழ்க்கையினுடைய திசை பதல் கயி மாறிவிட்டது. கேடா சத்தியாகிரக கி சஃபல்தாக்கா சாரா ஸ்ரேய அதாவது அந்த கேடா சத்தியாகிரகத்தினுடைய வெற்றிக்கு சாராஸ்ரேயன முழு புகழும் சிறப்பும் வல்லபாய் பட்டேல்கோ ஜாத்தாகை வல்லபாய் பட்டேலுக்கு செல்கிறது. நாகப்பூருடைய ஜண்டா சத்தியாகிரக ஜண்டான கொடின்னு அர்த்தம். அந்த ஜண்டா சத்தியாகிரகமும் வல்லபாயுடைய கர்மட்டத்தா அப்படின்னா வேலை திறமையுடைய ஜுவலந்தன பிரகாசமான பிரமாண சாட்சி. இசி சத்தியாகிரகனே இந்த சத்தியாகிரகம் உனேங் அவரை சேனாபதி கா கௌரவ் பிரதான் கியா அதாவது சேனாதிபதி என்ற ஒரு கௌரவத்தை பிரதான கொடுத்தது. உன்கி ஹுங்கார் அவருடைய இந்த கர்ஜனை அரைக்கூவல் எது வேணா சொல்லலாம். ஆஜ்பி இன்றும் ஹமாரே கானோங் மேம் நம்முடைய காதுகளில் கூஞ்ச்தீகை எதிரொலிக்கிறது. சத்ருகா லோகா அது எதிரியுடைய அந்த இரும்பு பலேகி கரம் ஹோ அதாவது சூடாகவே இருக்கலாம் ஆனால் ஹமாரா ஹத்தோடா நம்முடைய கோடாரி டண்டாஹி காம் தே சக்தாகை அந்த குளிர்ச்சியான வேலையைத்தான் கொடுக்க முடியும். वल्लभाई पटेल को सबसे अधिक प्रसिद्ध வல்லபாய் பட்டேலுக்கு எல்லாவற்றையும் விட அதிக புகழ் பெற்ற பார்டோலிக்கே சத்தியாகிரகே மிலி அந்த புகழ் எப்போ கிடைச்சதுன்னா அந்த பார்டோலி சத்தியாகிரகத்தில் அவருக்கு கிடைத்தது. இஸ் சத்தியாகிரகி சஃபல்தா சே இந்த சத்தியாகிரகத்தினுடைய சஃபல்தானே வெற்றியிலிருந்து வே சமஸ்த தேஸ்கே அவர் தேசம் முழுவதுக்கும் சர்தார் பன்கையே ஆகிவிட்டார் சர்தாராக ஆகிவிட்டார். சத்தியாகிரகமே இந்த சத்தியாகிரகத்தில் உனோனே அவர் கிசானோங்கோ விவசாயிகளுக்கு பிரேரணா தேத்தே ஹுயே தூண்டுதலை கொடுத்து கொண்டு கஹாத்தா சொல்லி இருந்தார். ஆப்தோ கிஷான்கை நீங்கள் விவசாயிகள் கிசான் கபி ஒரு பொழுதும் தூஸ்ரேக்கி ஓர் மற்றவர்களின் பக்கம் மற்றவர்களை நோக்கி ஹாத் நஹி ஃபசார்த்தா கையை விரிக்கக்கூடாது பரப்பக்கூடாதுங்கிறார். ஆப் சப் மேரேஹைம் நீங்கள் எல்லோரும் என்னுடையவர்கள். ஃபிர் டர் கிஸ்கா பிறகு எதற்காக பயக்க வேண்டும். ஆப் கிசி சே நா டரேங்
நீங்கள் யாரிடமும் பயக்க வேண்டாம், அது எதற்கும் பயப்பட வேண்டாம். நியாய் கேலியே, நியாயத்திற்காக, பிரதிஷ்டா கேலியே, கௌரவத்திற்காக, பராபர் லடியே, தொடர்ந்து சண்டையிடுங்கள், போரிடுங்கள். 15 अगस्त 1947 को स्वतंत्रता मिलने पर, சுதந்திரம் பெற்றவுடன் கிடைத்தவுடன், வே स्वाधीन भारत के, அவர் சுதந்திர பாரதத்தின் உப் பிரதான் மந்திரி, அதாவது துணை பிரைம் மினிஸ்டர் பனாயே ஆனார். உன்கே, அவருக்கு கிருஹ் விபாக் அப்படின்னா ஹவுஸ் டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட், और ரியாசத்தி விபாக் அப்படின்னா சமஸ்தான பிரிவிலும் சௌம்பே கை என ஒப்படைக்கப்பட்டது. இஸ் பத்து பர், இந்த பதவியில் ரகுத்தே ஹுயே இருந்து கொண்டு, உனெங்னே அவர், ஐசி இப்படிப்பட்ட ரத்தஹீன் கிராந்தி, கிராந்தின புரட்சி, ரத்தஹீன ரத்தம் இல்லாத ஒரு புரட்சிக்கு உதாகரன் பிரஸ்துத் கியா, உதாரணமாக முன்வைக்கப்பட்டார். ஜோ, அது இதிகாஷ்மே, வரலாற்றில், அந்நியத்திர வேறெங்கும், நகி மில்தா கிடைக்காது. உனோங்னே அவர், பாரத் கி, பாரதத்தில், லக்பக் ஏறக்குறைய 600 ரியாசத்தோங்கா சமஸ்தானங்களை ஏகீகரன் கர்க்கே ஒன்றாக்கி, திகா தியா காண்பித்தார். 219 சோட்டி ரியாசத்தோங், அதாவது 219 சிறிய சிறிய சமஸ்தானங்களை விபின்ன பிரதேசோங்ஸே, பலதரப்பட்ட பிரதேசங்களில் இருந்து மிலாதியா, மிலான கிடைத்துவிட்டது. ஹைதராபாத் கே, ஹைதராபாதுடைய நிஜாம் நே, இஸ்மே, ஹைதராபாத் நிஜாம் இதில், குச் ஆனாகானி, சில சாக்கு போக்குகளை சொல்லி அதாவது தள்ளி போடுறதுன்னு அர்த்தம், தள்ளி போட்டார். விவஷ் ஹோக்கர், வேறு வழியின்றி, உனேங் அவரை புலிஸ் காரவாயி கர்னி படி, போலீஸ் நடவடிக்கை எடுக்க நேர்ந்தது. ஃபல்ஸ்வரூப், பலனாக, 3 தின்மே, 3 நாட்களில், 3 தின்மேஹி, 3 நாட்களிலேயே, நிஜாம் கி சத்தா க அந்த் ஹோகயா, நிஜாமுடைய அந்த உரிமை முடிந்து விட்டது. ய காரிய கித்னா கடின் ரஹா ஹோகா, இந்த காரியம் எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். இஸ்கா அனுமான், இதை கெஸ் பண்ணுறது. சகஜ் லகாயா ஜா சக்தகை, சகஜமாக அது யூகிக்கப்பட்டது. சுதந்திரதா கா யஹ் மகான் யோதா, சுதந்திரத்துடைய இந்த சிறந்த ஒரு போர் வீரன். 15 சித்தம்பர், செப்டம்பர் 15, 1950 கோ, 1950 ஹம்சே, நம்மிடம் இருந்து, விதா ஹோகை என பிரிவு பெற்றார், அதாவது நம்மை விட்டு சென்று விட்டார். பாரத் மே, பாரதத்தில், ஜப்பி கோயி சங்கட் கி கடி ஆத்திகை, எப்பொழுதாவது சங்கடமான, கடி ஆத்திகைனா நேரம் வருகிறது, தபி அப்பொழுது, சர்தார் பட்டேலை ஸ்மரன் கியா ஜாத்தாகை, நினைவுபடுத்தப்படுகிறது. வே சச்சே அர்த்தோங்மே, உண்மையான அந்த பொருளை சொன்னால், இரும்பு மனிதர், லோக புருஷத்தே, இரும்பு மனிதராக இருந்தார். நல்லா கவனித்து படிங்க. சுக்ரியா.